வெல்கம் டு அனுஸ்ரீ கேலரி. இன்னைக்கு நாம வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். வெந்தயக்கீரை சப்பாத்தி. இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இந்த மெத்தட் படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை நம்ம ஆட் பண்ணுறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே சமயம் வந்து இது வந்து கசக்கவே கசக்காது. அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரை ரொம்ப ஈஸி. வீட்லேயே நம்ம வந்து முளைக்கட்டி அதை வந்து சும்மா விதை மாதிரி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா 1 வீக்குள்ளேயே வந்து வெந்தயக்கீரை வீட்லேயே வந்து நம்மளுக்கு வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து வெந்தயக்கீரை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் அனுஸ்ரீ கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ரெசிபி உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோதுமை மாவு 2 கப், கடலை மாவு 1/4 கப், வெந்தயக்கீரை வந்து 1/4 கப், தயிர் 1/4 கப், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம், குக்கிங் எண்ணெய். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ நாம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி நம்ம ட்ராவலிங் டைம்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தியை வந்து செஞ்சு ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் இல்லைனா வந்து 2 நாள் அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெந்தயக்கீரை கிடைக்கலன்னா நீங்கள் பாலக்கீரை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எல்லா மிக்சரும் வந்து சேர்த்து இது பண்ணால் இந்த பதத்தில் வருது. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் வந்து நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சப்பாத்தி. இப்போ அகெயின் மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம டோ வந்து மேக் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அதனால் அந்த சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இதோட வாசனையே. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சப்பாத்தி வந்து நல்லா வந்து நம்ம டோ மேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு லிட் போட்டு மூடி விடலாம். 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த டோ. இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி வந்து போடலாம். ஸோ 2 கப் மாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சப்பாத்திஸ் வரைக்கும் கூட நீங்கள் போடலாம் சைஸை வச்சு. இப்போ நம்ம மாவு எல்லாமே வந்து உருண்டையாக வந்து ஃபஸ்ட் எடுத்து மேக் பண்ணிடலாம். எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் சப்பாத்திலேயே வந்து எனக்கு ஒரு 9 சப்பாத்தி வந்து கிடச்சிருக்கு 2 கப் மாவில். இப்போ இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவில் வந்து வச்சு நம்ம சப்பாத்தி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த கீரை எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கிறோம். அதனால் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம சப்பாத்தி வந்து இது பண்ணலாம்.
ஆக்சுவலி அதோட கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் அந்த காரத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணதால் அந்த கலரே வந்து உங்களுக்கு எல்லோயிஷாக தான் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு சப்பாத்தியாக வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ நாம் சப்பாத்தி வந்து போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்பாத்தியும் இன்னொன்று வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ கூட. இப்போ நாம் சப்பாத்தி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லாவே சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து அந்த ஒரு நல்லா வந்து உங்களுக்கு வெந்து வரும். இப்போ சப்பாத்தி மேலே எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லாவே சூடாக வந்து அதில் பாருங்கள் ஆவி பறக்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் சப்பாத்தி வந்து போட்டு எடுத்திங்கன்னா மேலே அழகாக வந்து உங்களுக்கு வெந்து வரும். பார்க்கவும் அழகாக இருக்கும். சப்பாத்தியும் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கடிமலாம் ஆகாமல் உங்களுக்கு நல்லாவே வந்து வெந்து வரும். ஸோ இதே போல் நான் சப்பாத்தியை ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வெறும் தயிர் ரைத்தா மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ராவலிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.